வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த பப்ளிக் எக்ஸாம் +2 ஓடுது. அதோட கீ ஆன்சர், இங்கிலீஷ் கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சினாமிம்ஸ் எடுத்தோடனே 3. அதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, செகண்டுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது ஆண்டனிம்ஸில் ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் சி, செகண்டுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்டு கொஷின் நம்பர் 6க்கு வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது உங்களுக்கு கொஷின் நம்பர் 7 சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி. அடுத்தது பிரேசல் வெர்ப், ஆப்ஷன் பி செட் ஆஃப். அடுத்தது கொஷின் நம்பர் 9 உங்களுக்கு ப்ரிப்போசிஷன், ஆப்ஷன் ஏ ஓவர். அடுத்தது லிங்கர் கேட்டிருக்காங்க, இது வந்து உங்களுக்கு தேர்ஃபோர், ஆப்ஷன் டியில் இருக்கும். அடுத்தது இடியம் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆப்ஷன் பி டு பி த மோஸ்ட் பவர்ஃபுல். அடுத்து கொஷின் நம்பர் 12 பார்க்குறப்ப உங்களுக்கு மெனி, ஆப்ஷன் சி, மெனி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் பிகம் டாக்டர்ஸ். அடுத்தது ஆப்ஷன் பி உங்களுக்கு அன்எம்ப்ளாய்டு, பிட்வீன் ஜாப்ஸ். அடுத்தது மொப்பெட், அந்த மொப்பெட்டுங்கிறது ஆப்ஷன் சி, மோட்டார் ப்ளஸ் பெடல். அடுத்தது உங்களுக்கு நவுன் ப்ளஸ் அஜெக்டிவ், ஓல்டுங்கிறது நவுனு, ஃபேமஸ்ங்கிறது அஜெக்டிவ், அதாவது ஆப்ஷன் பியில் இருக்கும். அடுத்து உங்களுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க, டைம் டேபிள் அப்படின்னா ஷெடியூல், ஆப்ஷன் ஏ. அடுத்தது சிஐஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, ஆப்ஷன் ஏயில் இருக்கும், எக்ஸ்பான்ஷன் அப்ரிவேஷன். அடுத்தது வயசோட நவுன் பார்க்குறப்ப உங்களுக்கு விஸ்டம். அடுத்தது உங்களுக்கு ஹவு மெனி பேஜஸ் டிட் யூ ரீட், அதாவது ஆப்ஷன் ஏ. லாஸ்ட் ஒன் 20th பார்க்குறப்ப உங்களுக்கு ஆன் ஆனஸ்ட் உமன், ஆன் ஆனஸ்ட், அதாவது ஆப்ஷன் பியில் இருக்கும். ஃபஸ்ட்டு 20 1 மார்க் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு போயட்டிக் லைன்ஸ், இதெல்லாமே எழுதியிருப்பீங்க, நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு இன்றைக்கி எக்ஸாம். அடுத்தது பார்க்குறப்போ உங்களுக்கு டைரக்ட் கொடுத்துருக்காங்க, அது இன்டைரக்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. நிகிதா செட் டு கனிஷ்கா ப்ளீஸ் டோன்ட் மேக் டூ மச் நாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ப்ளீஸ் வந்து இப்போது ரெக்வெஸ்டட் இம்பரேட்டிவ், ஸோ அதுக்கு பதிலாக நம்ம செட்டுக்கு பதிலாக ரெக்வெஸ்டட் போட்டுக்கலாம். நிகிதா ரெக்வெஸ்டட் கனிஷ்கா, அந்த ப்ளீஸ் தூக்கிடலாம், டோன்ட்டுக்கு பதிலாக நாட் டூ மட்டும் எழுதிட்டு மீதி அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், ஈஸியாக 2 மார்க் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பேசிவ் வாய்ஸ், ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட். ஏன்னா மேலே வந்து மாடல்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஷுட் இருக்குது, ஷுட்டுக்கு பேசிவ் வாய்ஸ் வந்து ஷுட் பி. ஒன்ஸ் ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட்னு எழுதுனா போதும். இஃப் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங், ரீரைட் யூஸிங் இஃப் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க, மீனிங் மாறக்கூடாது. If the man had not violated the rules, the policeman would not have arrested him. இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அன்லெஸ் எடுத்துடலாம், சென்டரில் உள்ள அன்லெஸ் எடுத்துட்டு if the man had not violated the rules, the policeman would not have arrested him அப்படின்னு அழகாக எழுதிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பரதி இஸ் ஏ குட் ஆக்டர், ஹீ இஸ் நாட் பாப்புலர். முன்னாடி எடுத்தோடனே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸில் தோ ஆல்தோ ஈவன் தோ, இதில் ஆல்தோ மட்டும் சேர்த்து எழுதிக்கலாம். ஆல்தோ பரதி இஸ் ஏ குட் ஆக்டர், ஹீ இஸ் நாட் பாப்புலர். அழகழகில் முன்னாடி எடுத்தோடனே பிகினிங்கில் ஆல்தோ மட்டும் சேர்த்துனா போதும், ஆக்டர் பக்கத்தில் ஒரு கமா. அடுத்தது உங்களுக்கு செக்ஷன் சியில் 3 மார்க்ஸில் கொஸ்டின் நம்பர் 39 ரோட் சேஃப்டி ஸ்லோகன் எழுத சொல்லியிருக்காங்க. ரோட் சேஃப்டிக்கு நம்ம என்ன எழுதலாம்னா ஸ்டே அலர்ட், ஸ்டே அலைவ்னு எழுதிக்கலாம். அடுத்தது கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ், இது ஒரு ப்ராவர்ப், ஸ்லோகன் தான். கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். பேலன்ஸ் டயட்டுக்கு நம்ம ஈட் ரைட் லிவ் பிரைட் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ரீஅரேஞ்ச், இது ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அங்கே நம்பர் போட்டு இது பண்ணியிருக்கிறேன், சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், பார்த்துங்க. வி செல்டம் ஸ்பீக் டு அவர் நெய்பர்ஸ் ஃபஸ்ட்டுக்கு. செகண்ட் ஒன்றுக்கு திஸ் இஸ் நாட் த வே டு ஆன்சர் அப்படிங்கிறது செகண்டு. தேர்ட் ஒன் நோபடி கேன் ரீசால்வ் திஸ் இஷ்யூ, இது வந்து ஈஸியாக எழுதலாம், இதுக்கு 6 மார்க் ஈஸியாக வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு எரர் ஸ்பாட்டில் கொஷின் நம்பர் 46ல் எரர் ஸ்பாட்டில் நெய்தர் ரம்யா இஸ் ஏ சிங்கர் நார் ஏ டான்ஸர்னு கொடுத்துருக்காங்க. அந்த நெய்தர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிகினிங்கில் வராது. ரம்யா இஸ் நெய்தர் ஏ சிங்கர் நார் ஏ டான்ஸர், ரம்யா ஈஸ் பக்கத்தில் நெய்தர் போட்டுக்கலாம். செகண்டில் என்ன எரர்னு பார்க்குறப்போ உங்களுக்கு த ஸ்பேரோ இஸ் ஏ யூனிக் பேர்டு, த மோஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அது வராது, ஏ யூனிக் பேர்டு. அடுத்தது திஸ் இஸ் நாட் யுவர் டேட்ஸ் கார், இஸ் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரை வந்து இட்டுன்னு தான் சொல்லுவோம், ஸோ இஸ் இட் அப்படிங்கிறது தான் கரெக்டு. கொஷின் டேக்கில் இஸ் இட், திஸ்ஸுக்கு பதிலாக இட்டு போட்டால் முடிஞ்சு 1 மார்க் ஈஸியாக வாங்கலாம். அடுத்தது கேன் யூ டெல் மீ வேர் த
ஜிம்னாசியம்னு கொடுத்துருக்காங்க. வேர் ஈஸ் த அப்படின்னு கொடுத்துருக்கான். அந்த ஈஸ் வந்து கடைசியாக வரும், ஏன்னா இது வந்து இன்ட்ரோகேட்டிவ் கொஷின் மார்க் இல்லையா. அதனால் கேன் யூ டெல் மீ வேர் த ஜிம்னாசியம் ஈஸ் அப்படின்னு சொல்லி கடைசியாக எழுதிக்கலாம். அடுத்தது ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ், எஸ் வராது, இந்த எஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மீதி எழுதிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு அல்லது நீங்கள் வந்து ஆர் கீழே அதை எழுதலாம், 5மே தெரிஞ்சால் எழுதிடலாம். இல்லைன்னா இது கூட நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூ ஷுட் சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் வென் யூ லீவ் த கிளாஸ் ரூம், இதுக்கு மாடல் வேர்பு ஷுட்டு. செகண்ட் ஒன், எவ்ரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங் வென் த எர்த்குவேக் ஹிட் த ஸ்மால் டவுன், அதாவது பின்னாடி ஹிட்டுன்னு வந்திருக்கு, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ், எவ்ரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங் கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னு கொடுத்துருக்காங்க, இது ஈஸியாக எழுதலாம். அடுத்தது ஆல்தோ ஐ காட் அப் ஏர்லி ஐ மேனேஜ் டு ரீச் ஸ்கூல் ஆன் டைம், இதுக்கு ஆல்தோ தான் கரெக்டு. தோ ஆல்தோ ஈவன் கூட எழுதலாம். அடுத்தது ஹோமோஃபோன்ஸ் கடைசியாக ஹீர் HEIR, ஹீர் வென்ட் டு த ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹிஸ் ஹேர் HAIR. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போ 45 ஏறக்குறைய 38 1 மார்க்ஸ் நம்ம கீ ஆன்சர் பார்த்துருக்குறோம். மீதி எல்லாமே தியரி நீங்கள் எழுதியிருப்பீங்க. அடுத்த கிளாஸில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.